விஜய் வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சிலுக்கெல்லாம் போட மாட்டோம், அதெல்லாம் சும்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான், அதுக்கு தான் போடுவோம். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்குதுங்க, டெட்ல பாஸ் ஆயிருக்கு, வேலை போட மாட்டேங்கிறாங்க. சந்தேகமே இல்ல, டிவிக்கே தான் வரும், டிவிக்கே தான் வரணும். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வந்து தேதி அறிவிச்சிட்டாங்க, ஏப்ரல் 23. மீண்டும் வந்து யாரு ஆட்சி அமைப்பா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்து வந்து டிவிக்கு ஜெயிச்சாலும் அதெல்லாம் சுத்தப்படாது, கலைஞருக்கு தான் போடுவோம், எங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். எதுனாலமா? அவர்தான் இப்ப செய்யறாரு, எல்லாமே நல்லது அவர்தான் செய்யறாரு. இப்ப எல்லாமே அவர்தான் மெயின். நாங்கெல்லாம் போடுறது கலைஞருக்கு தான் போடுவோம், கலைஞருக்கு தான் போடுவோம். 3 வருஷத்துல யாரு என்னன்னு சொல்ல முடியாது. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. காம்படிஷன் ஹெவியா இருக்கும், பிரிச்சிருவாங்க, ஓட்ட பிரிச்சிருவாங்க. இது என்னன்னு சொல்ல முடியாது. எங்க ஊரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு நல்ல விதையும் எங்களுக்கு கிடையாது. இப்ப இவங்க அவன் சொன்ன மாதிரி தான் நான் சொல்றேன். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க ஊருக்கு எந்த இதுவும் கிடையாது. அதனால டிவிக்கு வரணும் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா வரணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு மாற்றம் டிவிக்கு வந்தா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக திமுக ரெண்டுமே தான் வந்திருக்காங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால டிவிக்கு வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ரெட்டலைக்கு தானே ஓட்டு போடுவோம். என்ன ரீசன்க்கா? விலைவாசி குறையணும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா தானா ரொம்ப முக்கியம். வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா தான், அது இருந்தா எங்களுக்கு போதும். இந்த குடியெல்லாம் ஒழிச்சாங்கன்னா இன்னும் நிம்மதியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆண்டு கொண்டு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இந்த 2 பேருக்கு மத்தியில ஒரு புதிதாக ஒரு ஆட்சி, அதாவது விஜய் அவர்கள் வந்தால் இந்த நாடு மறுபடியும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு பொற்கால ஆட்சியை தர முடியும் என்ற எங்களுடைய நம்பிக்கை. மீண்டும் ஆட்சிக்கு வர்றது பார்த்தோம்னாக்கா மக்களுக்கு நல்லா செய்யற மாதிரி ஆளா இருந்தா பரவாயில்ல. புது கட்சியா இருக்கட்டும், இல்ல பழைய ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இல்ல ஆளை துடிக்கிறவங்களா இருக்கட்டும், மத்தியில் ஆள்ற கட்சியா இருக்கட்டும், ஏழைகளுக்கு என்னவோ கூலி தொழிலாளிக்கு என்ன உதவி பண்ணணுமோ அந்த மாதிரி கட்சி வந்தா அரசியலுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ற மாதிரி கட்சியா இருக்கணும், அந்த மாதிரி கட்சி தான் வரணும். அதாவது என்ன கார்பரேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுகளுக்கு உதவி பண்ணாம நடுத்தரப்பட்ட ஒரு எளிமையானவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஆளுக்கு உதவி பண்றவங்களா வரணும். நிறைய வந்து கவர்மெண்ட்ல சலுகை கொடுக்குறாங்க, அது எல்லா மக்களுக்கும் போய் கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமா எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. அதனால அவர் வந்தாருன்னா எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகுமான்னு பார்க்கலாம் ஒரு தடவை. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா வந்து நிறைய வருது இல்ல, எல்லாத்துக்குமே கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. சலுகை உள்ளவங்க தெரிஞ்சவங்க அவங்கன்னு போயிடுறாங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. டிவிக்கே வந்தா கிடைக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நம்ம திண்டுக்கலுக்கு வந்து இன்னும் நல்லா தொகுதி வளர்ச்சி அடையணும். போனோட சீனியர்ஸ் நின்னாரு, நல்லா பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவரே தேர்ந்தெடுப்போம். தமிழகத்துக்கு வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறோம். ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். இதுல போய் என்ன இருக்கு? ஏன்னா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எல்லாமே வந்து மக்களோட காசு பூரா வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ புது கட்சி வந்துருக்காங்க, அதுல ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எப்பயுமே நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம், அவங்கதே வரணும்னு இப்ப நினைக்கிறோம். நாங்க விலைவாசி எல்லாம் குறையணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். மற்றபடி இந்த ரோடு இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே சரின்னு மாற்றங்கள் அதிகம் மாறி வந்தா நல்லா இருக்கும். உங்களுடைய கருத்து என்னன்னா, யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க 2026ல? யாரு வருவாங்கன்னா ரெட்டல தான் வருவாங்க. ஏடிஎம்கே தான் வருவாங்க. ஓகே. இப்ப இருக்கவங்க எல்லாம் செய்யறாங்க, செய்யாமலாம் இல்ல, சும்மா தேவை உள்ளவங்களுக்கு தான் செய்யறாங்க, மக்களுக்கு செய்யல. அதனாலதான் இப்ப விஜய்க்கு மாத்தி பார்ப்போம்.